ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, நீங்கள் வேளச்சேரி மடிப்பாக்கம் ஜோனில் ஃப்ளாட் தேடிட்டு இருக்கீங்களா? நம்ம வேளச்சேரி சென்னை சில்ஸ் அண்ட் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துலேருந்தும் ஷார்ப்பாக வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் மேடவாக்கம் டு வேளச்சேரி மெயின் ரோட். இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தா தெரியும் நம்ம ஃப்ளாட் மாடியிலேருந்து பார்த்தா அந்த மெயின் ரோட் தெரியும். மாடியிலேருந்து பார்க்குறோம், அதோ மேடவாக்கம் டு வேளச்சேரி மெயின் ரோட் தெரியுதா? எஸ், அவ்வளோதான். வெறும் 300 மீட்டர்ஸ் தான். ரொம்ப பக்கவங்க இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவரால் சென்னையில் எங்கே அபார்ட்மெண்ட்டுகளும் தனி வீடுகளும் பிளாட்டுகளும் தேடிட்டு இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது ஏரியாஸில் இருக்க புது ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பார்வைக்கு வந்துட்டே இருக்கும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால் வாங்க முடியும். 200 ஃபீட் ரேடியல் ரோடு மேலே இருக்க காவேரி ஹாஸ்பிட்டல் அண்ட் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இது ரெண்டுத்துலேருந்தும் நம்ம சைட்டு ரொம்ப பக்கங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஒன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சென்னை ஒன் ஹைடி அப்லேருந்து நம்ம சைட் வெறும் 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட அபார்ட்மெண்ட் இதானுங்க. பக்கா ஆர்கிடெக்சரல் டச் கொண்ட அபார்ட்மெண்ட். எலிவேஷனே தெரியும் உங்களுக்கு. ஆர்கிடெக்சரல் எலிவேஷன் சூப்பராக எப்போவுமே யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளாட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஒன்று டயக்னலாக சூப்பராக ட்ரபீசியம் டிசைனில் வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. சும்மா ஆர்டினரியாக நார்மலாக ட்ரெடிஷ்னல் டைப்பில் இல்லாமல் ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் கேட்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் எலிவேஷன்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ், இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதே வெறும் 6 வீடுகள் தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு. மெயின் ரோட்லேருந்து கார் பார்க்கிங்கை நல்லா உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ரேம்பை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பை விச் கார்லாம் செடன் காரை கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ளே கொண்டு வர முடியும். கார் பார்க்கிங் அலைன்மெண்ட்லாம் பக்காவாக இருக்குது. 6 கார்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக விட்டு குறைஞ்சது ஒரு 10-15 பைக் வரைக்கும் ஃப்ரீயாக விட முடியும். அப்படி தான் கார் பார்க்கிங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இருக்கிற 6 வீடுகளில் 4 வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. வெறும் 2 வீடு தான் இப்போதைக்கு ரிமைனிங் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னா 2 வீடுமே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க வீடு, 2மே ரோட் ஃபேஸிங்கில் இருக்க வீடுங்க. வித் ரோட் ஃபேஸிங் பால்கனியோடய வந்துடுவாங்க. வாங்க 2 வீட்டையும் பார்க்கலாம். 2மே ஒரே மாதிரி தாங்க இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது. 2மே எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கும். ஒரே பில்டப் ஏரியா, ஒரே சைஸ் தான். ஸோ அதனால் ஒரு ஃப்ளாட்டை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 2 வீடுமே 2 BHK வீடு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த வீட்டோட அட்வான்டேஜை நான் பார்க்குறது, ஹாலில் செப்பரேட்டாக கிச்சனுக்கும் ஹாலுக்கும் இன்பிட்வீனில் செப்பரேட் டைனிங் ஏரியா வந்துடும். இங்கே சோஃபாக்கான ப்ரொவிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கே அந்த வாலில் டிவிக்கான ப்ரொவிஷன். லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய 7 ஃபீட்டுக்கான விண்டோ. ஹாலில் இருந்து போகிறீங்க, இங்கே டைனிங் ஏரியா பாருங்களேன். ஈக்குவல் டு ஹால் சைஸில் இருக்கக்கூடிய டைனிங் ஏரியா. ஓகே, பர்ஃபெக்டான சைஸுங்க. சில ஃப்ளாட்டில் ஹால் என்னதான் பெருசாக இருந்தாலும் டைனிங் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. டைனிங் போட்டால் ஹாலுக்கே இடைஞ்சலாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஹால் செப்பரேட்டாக வந்துடுது, தனியாக டைனிங்குமே வந்துடுது கிச்சன் பக்கத்தில். ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பக்காவாக இருக்கும். ஆர்கிடெக்சரல் டச்சு இந்த ஃப்ளோர் பிளானில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. இந்த டைனிங் ஏரியாவில் பெருசாக ஒரு பால்கனி வியூவுமே கொடுத்துருக்காங்க. வித் ஃபுல் ஓப்பனபிள் ஸ்லைடிங் டோரோடவே கொடுத்துருக்காங்க. கிச்சன் ரொம்ப கம்ஃபர்டபுள் சைஸாக தான் இருக்குது. உங்களுக்கு எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு மேலே லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் லாஃப்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இடம் அதனால் ரொம்ப பெருசாகவே கிடைக்கும், பார்க்க முடியும் உங்களால். இந்த ஆக்சுவலி இருக்கிற 2 ஃப்ளாட்டுமே ஒரே சைஸ் தாங்க சொல்லியிருந்தேன்ல. இந்த ஃப்ளாட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1002 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1002 ஸ்கொயர் ஃபீட். 2மே 2 BHK வீடு தான். 2மே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. கிச்சன் பார்த்தாச்சு, டைனிங் பார்த்தாச்சு. இப்போ டைனிங்கில் கொடுக்கப்பட்டிருக்க பால்கனி ஏரியா, சர்வீஸ் ஏரியாவை நீங்கள் பார்க்குறீங்க. பால்கனி நல்ல பெருசுங்க, நல்ல லென்த்தியாக இருக்குது. உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே இந்த கார்னரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா வகையிலுமே நல்லா பர்ஃபெக்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பால்கனி சைஸ்லையுமே கம்ஃபர்டபுளாக ஒரு சேரை போட்டு உங்களால் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். இங்கேருந்து பார்த்தா அந்த வண்டி கிராஸ் ஆகுது பாருங்கள், அதான் மெயின் ரோடு, வேளச்சேரி மெயின் ரோடு அதுதான், சரியா? ஸோ ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிள் தாங்க. இங்கேருந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நான் சொன்ன மாதிரி 1.5 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி டிமார்ட்டாக இருக்கட்டும், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸ் எல்லாமே ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த சைட் காமாட்சி ஹாஸ்பிட்டல், சிக்னலு, சென்னை ஒன்று, காவேரி ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே கூட ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுதுங்க நமக்கு. ஓகே, ஸோ ஹால், டைனிங், கிச்சன் பார்த்தாச்சு. இப்போது நாம் மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் நல்ல தரமான சைஸில் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக மாஸ்டர் பெட்ரூம்னா கண்டிப்பாக பால்கனி வரணும், வந்திருக்கீங்க, நல்லாயிருக்கு. ரோட் ஃபேஸிங் பால்கனி நமக்கு பெட்ரூமில் வந்துடும். ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. நல்லா ரோட் வித்லாம் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ஒய்ட் அண்ட் ரோடு. பேஸ்மெண்ட்டெல்லாம் தூக்கி உயரமாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ப்ராப்பராக வேளச்சேரி மடிப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு நம்மளோட இந்த அப்பார்ட்மெண்ட்டு. மாஸ்டர் பெட்ரூம்னால அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் டிஃபால்ட்டாக இதில் வந்துடும். பார்க்குறீங்க நீங்கள், ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுமே எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவாய்ட் பண்ணாமல். ஓகேங்களா,
மடிப்பாக்கம்னாலே ஒரு சின்ன தயக்கமும் பயமும் மக்கள்கிட்ட இருக்குது, தண்ணி வருமோ கொள்ளுமோ அப்படின்னுட்டு. பட் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் 100% கரெக்டு தான் இருந்துச்சு, ஆமாம். பட் இப்போது எதுவுமே இல்லை, எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. தூர்வாரப்பட்ட கால்வாய்கள் எல்லாமே க்ளீனாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா எப்போவுமே எந்த காலத்துலையும் தண்ணி வராது எந்த ஏரியாலையும். ஸோ அதெல்லாம் நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. இப்போலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே எந்த ஃப்ளட்டும் ஆகாத ஒரு சேஃபான ரீஜியனாக தான் இருந்திருக்கு வேளச்சேரி மடிப்பாக்கம்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக வந்து விசாரித்து பார்த்தே கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் அதை தான் சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வேணால் விசாரித்து பார்த்து வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு தான். ஸோ இது செகண்டரி கிட் பெட்ரூம், ஓகேங்களா? மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு, இது கிட் பெட்ரூமு. ஸோ இதுக்கு பக்கத்தில் காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது, வாங்க அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ கம்ஃபர்டபுளான சைஸ் தாங்க. 1002 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னும் போது நல்லா பெருசாகவே இருக்கும். நல்லா திருப்திகரமான சைஸ் தான். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடவே நீங்கள் வரலாம். குட்டி குட்டியெல்லாம் இருக்கவே இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. நல்லா இருக்குது சைஸு. ஸோ இது காமன் ரெஸ்ட் ரூம் பார்க்க வேண்டியது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 BHK ஃப்ளாட் 1002 ஸ்கொயர் ஃபீட். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை 79.5 lakhs. ஆல் இன்க்ளூசிவ் எல்லாமே இதில் வந்துடும் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து பாருங்கள். ஏன்னா 2 ஃப்ளாட் மட்டும் தான் இருக்குது. லக்கிலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் வேளச்சேரி ஜோனில் மடிப்பாக்கம் ஜோனில் ஃப்ளாட் தேடுற மாதிரி இருந்தாலும், முக்கியமாக பல்லாவரம் ரேடியல் ரோட்டை ஃபோக்கஸ் பண்ணி இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த ஜோனில் தான் உங்களுக்கு ஃப்ளாட் வேணுமா, இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கேருந்து இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வண்டி எடுத்தால் 5 minutes நீங்கள் ரீச் ஆகிட முடியும். மறந்துடாதீங்க, சென்னை 1லேருந்து கரெக்டாக நம்ம சைட்டு வெறும் 3.5 கிலோமீட்டர் மட்டும் தான். ஸோ டோன்ட் மிஸ் இன் மக்களே. இப்போ ஸ்கிரீனில் தெரியுற காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. வேளச்சேரி மடிப்பாக்கம் ஜோனில், பல்லாவரம் ரேடியல் ரோட் ஜோனில், காமாட்சி ஹாஸ்பிட்டல் என்னென்ன ரோனில் அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டாப் பண்ணிட்டு ரெகுலராக எல்லா வீடியோஸும் பாருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் GS.